அண்ட் தர்மபுத்திரர் கேட்குற இந்த மாதிரி சிசுபாலன் மாதிரி பர்ஃபெக்ட் ரோகு சதா திட்டின்னு இருந்தான் கிருஷ்ணன். பட் we all saw him entering into Krishna when he was beheaded by Krishna அப்படின்ட்டு வியாசர் கிட்ட கேட்குறார். வியாசர் சொல்கிறார், இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ். இல்லை, அதுதான் பகவான் somehow makes people do what they are born to do. இதெல்லாம் ரொம்ப is it because of previous birth connect madam? இதுமா previous birth connect ஆயிப்போ நீங்க எல்லாம் பகவான் பார்த்துட்டீங்க. இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம். ஏன்னா பகவான் ஒரு தடவை எங்ககிட்ட என்ன சொன்னார்னா, எவ்ரி டைம் திஸ் பெக்கர் ஆல் ஆஃப் யூ வில் கம் டு அப்படின்னு சொன்னார். அதனால் அவர் சொன்னால் அது சத்தியம். அது கூட சொல்லுவா, யார் யார் ராமாயண பீரியட்ல வானரங்களா இருந்தாலும் சுவானர சேனையா இருந்தாலும் அவள்லாம் தான் இப்போ எங்கிட்ட திரும்ப வந்துட்டு இருக்கா அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காருன்னு. அதுவும் நிறைய பேர் வந்து சொல்றா, இந்த ராமாயண காலத்துல நம்ம குரங்களா இருந்திருப்போம், அணிலா இருந்திருப்போம். அதுதான் ராமச்சந்திர மூர்த்தியை திரும்ப இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டில் வி ஆர் சர்விங் ஃபார் ஹிம் அப்படிங்கிற மாதிரி. இட் குட் பி ட்ரூ, இட் குட் பி ட்ரூ. அதுக்கும் சில பேர் குரங்கு புத்தின்னு சொல்றீங்க. இல்லை இல்லை, அப்படிலாம் இருந்தால் தான் சில பேரெல்லாம் வந்து சில்லி திங்ஸுக்கெல்லாம் கோச்சிக்கிறா, சில்லி திங்ஸுக்கெல்லாம் பகை பாராட்டுறா. அதெல்லாம் வந்து அன்னெசரியாக ஒரு இதை கொண்டுறா டிஃப்ரென்ஸு. whereas our only business is to adore him. Our only business is to chant his name, to think of him all the time, and try and see him in everybody and serve to the best possible. அதான் சர்வ். ஐ வாஸ் திங்கிங், இந்த ஆழ்வார்கள்லாம் வந்து அந்த மாதிரி தேவர் ஆல் ஒன்லி டிவோட்டட் பட் டிட் நாட் சர்வ் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஆண்டாள் பாசுரம் ஒன்று ஞாபகம் வந்தது. இந்த ஓங்கி உலகளந்த உத்தவன் பேர் பாடு ஞாபகம் இருக்கா? ஷீ சேஸ், நம்மளாம் இந்த பாவை நோன்பு நோற்றால் ஓங்கி உலகளந்த உத்தவன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும் ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு காயலுகள தேங்காதை புக்கு இருந்த சீர்த்த முளை பற்றி வாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அதாவது தாங்கள் நோன்பு நோக்கிறது இந்த சோஷியல் வெல்ஃபேர்க்காக. தட் இஸ் வாட் ஷீ சேஸ். நாங்கள் நோன்பு நோக்கிறது எங்களுடைய செல்ஃபிஷ் பர்சூட்டுக்காக இல்லை, எங்களுக்காக இல்லை. த என்டையர் வேர்ல்ட் ஷுட் பெனிஃபிட். தட் இஸ் வை வி ஆர் டூயிங் திஸ். இந்த ஆஸ்டெரிட்டி, இந்த தவம் பண்ணுறது அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப சக்சென்ட்டாக சொல்கிறார். அதுதான் சர்வபூத ஹிதேரதாகன்ட்டு பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார். அதுக்கு யாரெல்லாம் எங்கிட்ட டிவோட்டடாக இருக்காளோ அவள்லாம் வந்து எல்லாருக்கிட்டேயும் கைண்டாக இருப்பாள், எல்லாருக்குமே ஹிதம் பண்ணுவாள். அந்த தட் கான்செப்ட் ஹஸ் கம் இன் திஸ் டிவோஷன்ன்றது. இட் இஸ் நாட் மியர்லி பர்சனல் டிவோஷன், not merely personal devotion to the Lord. It is something which encompasses the whole of humanity, about attempting to do something good. இதுவரையும் அறியாத மக்களுக்கு, ஜனங்களுக்கு பகவானை பற்றி எப்படி நம்ம எடுத்துன்னு போகிறது? பகவான் தான் நமக்கு வந்து இஸ் a true God to stay with us அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு எப்படி ஒரு எஜுகேஷன் பண்ணுறது? அதுக்கு இப்போ நம்ம வந்து இல்லை, இப்போ சத்சங்கம் நடந்துகிட்டே இருக்கு. த டெய்லி தட் இஸ் வாட் தேவிகிமா இஸ் டூயிங். ரொம்ப நோபல் ஒர்க். ஏன்னா எவ்ரி டே ஷீ கோஸ் டு த பப்ளிக் அண்ட் டெல்ஸ் தம் வாட் பகவான் இஸ் டூயிங். அவர் பாடியில் இருந்த போது பண்ணினது மட்டும் இல்லை, அவர் பாடியை விட்டதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அந்த நாமத்து மகிமையினால் ஒவ்வொரு இடத்துலையும் என்னெல்லாம் மிரக்கல்ஸ் எல்லாம் நடக்கிறதுன்னு அவள் எழுதிகிட்டே இருக்கா, கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கா. நிறைய பேர் கம்யூனிகேட் பண்ணலை. இப்போ
அனுபவித்தவரில் மேபி ஒரு 10% கம்யூனிகேட் பண்ணியிருக்கான். ஒரு 10% இது அவரால் நடந்ததுன்னு கூட தெரியாது. ஒரு 10% நான் ப்ரே பண்ணால் இது நடக்கலை, அதனால் ஐ ரிஃப்யூஸ் டு பிலீவ் இன் ஹிம் எனிமோர்னு அந்த மாதிரி வேற போகிறான். பிகாஸ் they do not understand that பகவான் அவளுடைய வெல்ஃபேருக்கு எது உகந்ததோ அதை தான் பண்ணுவாள். இப்போது எனக்கு மர்சிடிஸ் பென்ஸ் வேணும்ன்ட்டு ஒரு 10 நோட்டில் நாம எழுதிட்டு எனக்கு கிடைக்கல மர்சிடிஸ் பென்ஸுன்னா இட் இஸ் ஸ்டூபிட். அதாவது உனக்கு எது தேவையோ, உனக்கு எது ரெக்வயர்டோ அதை தான் பகவான் பண்ணுவார். எது உன்னுடைய அல்டிமேட் குட்டுக்கு எது தேவையோ அதை தான் பகவான் பண்ணுவார். சும்மா நீ இஷ்டத்துக்கு ஆசைப்பட்டுட்டு எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு உனக்கு டிசர்விங்கே இல்லாமல் இந்த சமயத்தில் நீ ப்ரமோஷன் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு கிடைக்கலன்னா, நாம எழுதிட்டு கிடைக்கலன்னா நாம நோட்டை எரிச்சுடுறேன் அப்படின்னா இதை போல முட்டாள்தனம் கிடையாது. ஆனால் அவளுக்கு இதெல்லாம் புரியறதுக்கு நாளாகும். ஏன்னா அவளுடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான் இருக்குது. ஆனால் நாம் நம்மளுடைய பிஹேவியர்லேயும் நம்மளுடைய காண்டக்ட்லேயும் நாம் அன்செல்ஃபிஷாக எல்லாருக்கும் உதவி பண்ணுறதுலையும், if we set an example, more and more people are bound to follow Bhagawan. ஏன்னா பகவான் is the person to be followed. ஆனால் அவர் பேரை சொல்லிட்டு இருக்க நாம்பள்லாம் நம்மளுடைய பிஹேவியர்னால மற்றவாளை இன்ஸ்பயர் பண்ணணும். அதில் மெயினாக நாமளே நாமம் சொல்லணும். And be as helpful as possible to everybody in whatever way we can. சில சமயம் ஒரு சின்ன ஸ்மைல்னாலேயோ ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறதுனாலையோ நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். அதுவும் ஹெல்ப்பு தான். சில சமயம் பெரிய பெரிய விஷயங்களில் ஹெல்ப் பண்ணலாம். நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்க வேண்டியது தான். இது ரொம்ப எசென்ஷியல். ஏன்னா எப்போ நம்ம அன்செல்ஃபிஷாக நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ நிச்சயமாக அதுக்கு ரிவார்டு கிடச்சிட்டே இருக்கும். அதுதான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னே ஸ்ரீரங்கத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் பெருமாளுக்கு சாத்திர மாலை மாதிரியே பண்ணி கொண்டு இங்கே சுவாமிக்கு போட்டுருப்பார். ஒரு 15 days ஒரு தரம் 1 month ஒரு தரம் அந்த மாதிரி வருவார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு லிட்டர்லே நெய், சுத்த நெய் கொண்டு கொடுத்துட்டுருப்பார். ஒரு தரம் அவர் என்ன சொன்னார்னா, இந்த நெய் யார் கொடுத்தான்னா ஒரு ஓல்டு உமன், ஒரு விடோத்தி. அவள் கிட்ட இருக்கிறது ஒரு பசு. அந்த பசு பால் விற்று தான் அவள் ஜீவனமே. அவள் அந்த மீந்த பால் வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சி அதை பகவானுக்கு கொடுத்துட்டு இருந்தாள். அவளுக்கே ரொம்ப பாவர்ட்டியில் இருக்கா, டயர் பாவர்ட்டியில். பட் பகவானுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த நல்ல இதில் கொடுத்துட்டுருக்கான். இது நடந்து ஒரு 5 months கழித்து இந்த மாதிரி கண்டினியூஸாக நடந்துட்டு சடன்லி இந்த ஓல்டு உமன் திடீர்னு அவளுக்கு 2 வருஷமாக வீடெல்லாம் அப்படியே போட்டபடி இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் சேர்த்து போனதுக்கப்புறம் அதனால் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி இது பண்ணணும் அப்படின்ட்டு அந்த தாட் அக்கர் டு ஹர். அதனால் சுத்தம் பண்ண ஆரம்பித்தா ஷீ கம்ஸ் அக்ராஸ் அ பாலிசி. தெரியும் அவனுக்கு கதை தெரியும். 10 lakhs லைஃப் பாலிசி. பகவானுக்கு நினச்சி ஒரு காரியம் பண்ணினா அதுக்கு நிச்சயமாக அதுக்கு ரிசல்ட் உண்டு, நிச்சயமாக அதுக்கு ஒரு ரிவார்டு உண்டு, நிச்சயமாக அதுக்கு ஒரு ரொம்ப பெரிய ரிவார்டு உண்டு. இது தினம் நடந்துட்டுருக்கு இந்த மாதிரி மிரக்கல். ஸோ திஸ் இஸ் சம்திங் வி மஸ்ட் ரிமெம்பர் அண்ட் திஸ் இஸ் சம்திங் வி மஸ்ட் கேரி டு பீப்புள், தட் you may not immediately get it, but you are bound to get it.
I'm already following somebody, like why you are converting, why you are making me... We are not converting. It is entirely their அவ இஷ்டம் வந்து சொன்னாலும் நம்மளோட பாசிட்டிவிட்டி சொல்றோம். They want to, they can come with us, so they can accept Bhagavan also as a Bhagavan. Or if they worship any other god with the same intensity, perfectly all right. அவ்வளோதான். இது பகவான் நமக்கு ரொம்ப சுலபமான ஒரு வழி ஒன்று சொல்லி தந்திருக்கார். அந்த வழியை நம்மளாம் பிடிச்சின்னு போயிட்டு இருக்கோம். இது சுலபமான வழி, வாங்க நீங்களும் வாங்குவான். அவர் வந்து எதையும் டினை பண்ண சொல்லலை. சிவன் இல்லைன்லையோ ராமன் இல்லைன்லையோ விஷ்ணு இல்லைன்னோ அவர் சொல்லலை. He is only showing us one path which will lead to the same Godhead, which will lead to the only Godhead there is, which will lead to the only God there is. அவ்வளோதான். This is a means, that's all. But if you want to practice this with the same intensity, if you want to say Namah Shivaya all day long, you are perfectly welcome. Om Namo Narayana ante naal pora sollittu irukku பண்ணுங்க. யாரும் வேண்டாம்னு சொல்லல. We are not converting. We are not saying you swear by Yogi Ramsuratkumar. அதெல்லாம் யாரும் சொல்லல. It is the faith that matters. It's the faith that matters. No, that is one of the things that, one of the teachings, important teachings of Bhagavan is, the Sharanagadiku first requirement is, you accept whatever comes to you as Bhagavan's grace. எது நடந்தாலும் that is Bhagavan's grace. இப்போ கீழே விழுந்து காலில் அடிபட்டதா பகவான்ஸ் கிரேஸு. ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கச்ச உனக்கு ஒரு லிஃப்ட் கிடச்சதா பகவான்ஸ் கிரேஸு. வாட் எவர் இட் இஸ், வாட் எவர் ஹேப்பன்ஸ் இஸ் பகவான்ஸ் கிரேஸ். இஃப் யூ ஃபால் இல், தட்ஸ் ஆல்சோ பகவான்ஸ் கிரேஸ். அதான் காஞ்சி பரமாச்சாரியார் சொல்லுவார், நம்மளாம் பஞ்சாக்னி மூட்டின்ட்டு அது நடுவில் நின்று தபஸ் பண்ண முடியாது. ஜுரம் வருது ஒன்றும், அதுதான் தபஸ். At that time remember God. That is tapas. So there is a positive thing to everything. You accept what happens to you and you accept that as the grace of God. அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, whatever happens to you is happening because it is needed. And he says accept, he doesn't even say accept it cheerfully, he says accept it gratefully. நமக்கு நல்லது நடக்கச்ச கிரேட்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனால் நமக்கு பொல்லாததுன்னு நம்ம நினைக்கிறது நடக்கச்ச வில் வி பி கிரேட்ஃபுல். அதுதான் அவர் பண்ணணும். அதுக்கு வந்து அதுதான் பிரகலாதன் பண்ணினான். whenever the king imposed some severe punishment on him, he thought, this is good for me, அதுதான் எனக்கு நல்லது அப்படின்ட்டு he was fully convinced, and he underwent all the trials. He did not resist at any time. இப்போ அப்பறையும் கொண்டு போய் இதில் கல்லில் கட்டி இதில் சமுத்திரத்தில் விட்டது. he accepted and he said all this is Namah Shivaya. He never got agitated and thought, என்ன கை விட்டுட்டியப்பா சிவனே, நான் செத்துன்னு இருக்கேன், இதுதான் உன்னுடைய இதுவான்ட்டு. he never, he said that's also Namah Shivaya, and God saved him. This is the crux of surrender. This is the crux of surrender, that you accept everything gratefully, saying that it is the grace of God. And Bhagavan himself used to say for everything, whatever was reported to him, he said Father's grace. Whatever happened, he said Father's grace. என்ன நடந்தாலும், ஒரு டயர் திங் நடந்தாலும் Father's grace ன்னு தான் சொல்லுவார். He never had any other word to describe it. This is what actually constitutes. அது ஜீசஸ் லைஃப்பில் ஒரு இது வரும். டெசர்ட்டில்
I think he wanders for 40 days or something like that இல்லையா. அப்போது thirst, hunger எல்லாம் அட்டாக் பண்ணோம். பட் he says, thy will be done. That is really the crux of the matter. Thy will be done. அது thy will be done நம்ம அளவுன்றது மட்டும் இல்லை. Bhagavan goes one step further and says, be grateful. Be grateful for that. This is a crucial essence. அது பாசிட்டிவாக இருக்கும்போது we'll be grateful to Bhagavan. அது நமக்கு எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைன்னா we'll angry with Bhagavan. இல்லை அதுதான் பிரகலாதன் சொன்னேன். whatever happened to him, he accepted. Upper, whatever happened, he accepted. And for all that, he had stopped being a Jain and come back to Shaivism. மகேந்திர பல்லவனுக்கு மகா எரிச்சல், ஏன்னா அவன் அப்போ ஜெயினாக இருந்தான். And he never wanted people to, he wanted other people also to follow that. அதனால் he wanted to punish him as much as he could. அத்தனை பனிஷ்மெண்ட்டையும் அவர் it is only for the glory of God. அப்படின்ட்டு he accepted all that. And he preached.